சிவாய நம. லிங்காஸ்ரீ ஜோதிடம் அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலி. நிறைய பேருக்கெல்லாம் அந்த கர்ம பாதிப்பு, 5ல் சனி இருக்கிறது, 9ல் சனி இருக்கிறது, ஜென்மத்தில் வந்து சனி போயிட்டு இருக்கிறது, இதெல்லாமே ஒரே ஒரு துன்பத்தை வந்து தாங்க முடியாத துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி துன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு என்னதான் தீர்வு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து 5ஆம் இடத்துல வந்து லக்னத்துக்கு 5ல் வந்து சனி இருக்குது, சனியோட ராகு இருக்குது அப்படின்னும் பொழுது ரொம்ப டிலேவாகுங்க. அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு டியூன் வரத்துக்கு, ஒரு ஒளி வரத்துக்கு. அந்த ஒளியை வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் எல்லா கஷ்டமும் துன்பமும் இருக்கும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் இயல்பு. ஆனால் அவங்களுக்கு மட்டும் அந்த குடும்பம்னு வரும்பொழுத மிகப்பெரிய ஒரு துன்பம். ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கையுமே வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்போ போகும்னா, திருமணம் அப்படின்ற ஒரு அமைப்பு கூடும் பொழுது தான் அதுக்கு சார்ந்து தான் அடுத்த கட்டத்துக்கே போகும். குடும்பம் எப்போ அமையும்? திருமணத்துக்கு அப்புறம் தானே குடும்பம் அமையும். இந்த 5ல் சனி, ராகு இது போன்ற அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, திருமணத்தில் தாங்க அது பெரும்பாலும் ஒரு தோஷத்தையே கொடுக்கும். ஸோ நிறைய பேருக்கெல்லாம் பார்க்க முடியும். நிறைய தொடர்ந்து தடையாகவே இருக்கும். எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணுவாங்க, எவ்வளவோ விஷயங்கள் வந்து நிறைய பண்ணிட்டேங்க, எல்லாமே இருக்குங்க, ஆனால் எனக்கு குடும்பம் தாங்க இல்லை. இது தாங்க நிறைய பேரோட சொல்கிற வார்த்தையாகவே இருக்கும். அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, சொந்த பந்தம் எல்லாமே இருக்கும். ஆனால் பர்டிகுலரான அந்த பர்சனுக்கு குடும்பம்ன்றது அமையாது. கல்யாணம் ஆனாதான் மனைவி மூலமாக ஒரு குழந்தைன்னு பெற்றெடுத்து ஒரு குடும்பமாக அவங்களால உருவாக முடியும். ஸோ அவங்களோட ஜெனட்டிக் அப்போ தான் வந்து கண்டினியூ ஆகும். இப்படி வந்து இந்த தோஷம் இருக்கக்கூடிய, இந்த சனியின் பாதிப்பு இருக்கக்கூடிய நிறைய பேரை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கு வந்து இந்த ராகு கேதுன்ற ஒரு அமைப்பும் வந்து கொஞ்சம் அதோட கலந்து இருக்கும். ஸோ இது போல் ரொம்ப கடுமையான ஒரு தோஷ அமைப்பு கொண்ட இந்த சனியோட பாதிப்பு குறையணும்னா அதற்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் மறைமுகமாக வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்மளோட சித்த பெருமக்கள். சில பேரெல்லாம் வந்து நிறைய பூஜை புனஸ்காரம் எல்லாமே கண்டினியூஸாக பண்ணுவாங்க. ஆனால் எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்கும். என்னதான் வந்து ஜாதகத்தில் வந்து எல்லா தோஷமும் இருக்குது, இந்த சேர்க்கை இருக்குது, இந்த மாதிரி அமைப்பு இருக்குது, ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு கிணத்துக்குள்ளே ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க. ஸோ கிணத்துக்குள்ளே விழுந்தவங்கள காப்பாற்றி வெளியே எடுக்கணும். அப்போது கிணத்துக்குள்ளே விழுந்தவங்களுக்கு நம்ம காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று வலை போடுவோம், இல்லைன்னா கயிறு போடுவோம், இல்லைன்னா யாராவது உள்ளே இறங்கி அவங்கள வந்து மேலே கொண்டு வருவோம். ஸோ விழுந்துட்டாங்க அப்படின்னும் பொழுது அப்படியே விட்டுட்டு போனால் அது வந்து ஒரு இயல்பு இல்லை, மனித இயல்பு இல்லை இல்லையா? ஸோ ஜோதிடமும் அப்படி தான். பிறக்கும் பொழுது இந்த கிரகங்கள் எல்லாம் அப்படியே அமைஞ்சு போயிடுச்சு. ஸோ அதை இந்த கிரகத்தை எடுத்து இந்த இடத்துல மாற்றி வைக்கணும்னா முடியுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட அந்த சில கிரகங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் இருக்கும்போது கடுமையான ஒரு தோஷத்தை நமக்கு கொடுக்குது இல்லையா? அப்போ அந்த தோஷம் கொடுக்கும்போது தான் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு என்ன ரெமிடி, இதுதாங்க எல்லாருக்குமே தேவை. அதுலேருந்து வெளியே வரணும். அப்போ அதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அந்த வழியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் நிறைய பேருக்கு வந்து 5ல் தோஷம், அதில் வந்து சனி இருக்குது, ராகு இருக்குது, கடுமையான தோஷம். சனியும் செவ்வாய் சேர்ந்து இருக்குது, ரொம்ப பெரிய தோஷம். ஏன்னா 5ஆம் பாவன்றது நம்மளுடைய மனம், நம்மளுடைய பூர்வீகம், பேரு புகழ் எல்லாமே. இதில் ஒரு பாவ கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு வந்து கடுமையான ஒரு மன இறுக்கத்தை கொடுக்கும். ஸோ இது போல் மன இறுக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த பாவ கிரகங்கள், அந்த கிரகங்களோட தன்மையை வந்து எப்படி குறைக்கணும்? அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கணும். சரியான ஒரு தீர்வு இருந்தால் மட்டும்தான், அதுக்கான ஒரு வழி இருந்தால் தான் நம்ம அந்த வழியில் வந்து போக முடியும். வழியே இல்லை, நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், இந்த கோயில் போய் பரிகாரம் பண்ணிட்டேன், எல்லாமே சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ அப்படி சொல்லும் பொழுது கூட எனக்கு இன்னமும் வந்து அதுலேருந்து வெளியே வர முடியாது. எனக்குன்னு ஒரு குடும்பம் அமையல. நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, திருமணத்தால் ரொம்ப டிலே ஆகிறவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, குடும்பம்னு ஒன்று அமையலைங்க, கல்யாணம் ஆயிடுச்சுங்க, நான் குழந்தை இல்லைங்க. இந்த வார்த்தைலாம் ரொம்ப மனதை வந்து பாதிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு ஒன்று நமக்கு வேணும் இல்லையா? சனிக்கு மிகச்சிறந்த பரிகாரம் வந்து நிறைய இருக்குங்க. ஆனால் நம்ம தான் அந்த அனலைஸ் பண்ண முடியல நம்மளால். வாழை மரம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரம். இப்போ ஒரு வாழை மரத்தில் ஒரு இரும்பு கத்தியை வச்சு நீங்கள் அதை வந்து அடிச்சுட்டு நீங்கள் விட்டு வந்து பாருங்கள். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இரும்பு வந்து கரைஞ்சி போயிடும். இரும்பே வந்து அப்படியே கரைஞ்சி போயிடும். ஏன்னா வாழை மரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இங்கே இரும்புன்றது சனி. அந்த சனியை வந்து கரைக்கக்கூடிய தன்மை வாழை மரத்துக்கு உண்டு. அந்த பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் வந்து இதெல்லாம் அனுபவத்தில் பாருங்கள்.
அதே போல் தண்ணியில் ரொம்ப நாள் வந்து இந்த இரும்பு போட்டு வச்சுருந்துச்சுங்களேன் துரும் பிடிச்சிரும். ஒரு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இதை பற்றின ஒரு புரிதல். சனி சந்திரன் புணர்ப்பு தோஷம்னு நம்ம சொல்கிறோம், அது தோஷம்தான். ஆனால் அதுலேயுமே ரெமிடி இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து ப்ளஸ் மைனஸ் இது எல்லாமே உண்டு. மைனஸை விட்டு ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம எடுத்துப்போமே. அந்த ப்ளஸ்ஸெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணுன்றதை பற்றி நம்ம யோசித்தாலே நமக்கு ஜோதிடம் வந்து ரொம்ப ஈஸியாக பிடிபட்டுருங்க. ஸோ இந்த வாழை மரம் ரொம்ப ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். ஆனால் இதே வாழைத்தண்டை வந்து அளவோடு நம்ம யூஸ் பண்ணணும். வாழை மரத்தை வந்து அளவோடு யூஸ் பண்ணணும். அதை வந்து உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுது அந்த பாதிப்பு வந்து நமக்கு குறையும். இப்போ வந்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த இரும்பு சக்தியோட பேர் சனி. ஸோ சனினால இரும்பு இல்லையா, அந்த இரும்பு சத்தை முழுமையாக வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வாழை சாருக்கு உண்டு. அந்த ஜூஸ் குடிக்கும் போது அது உங்களுக்கு தெரியும். நமக்குள்ளே இருக்கிற அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த சில துன்பங்களை போக்கக்கூடிய தன்மை. ஆனால் அதுவே அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டோன்னா அதோட சத்தே உடலில் இருக்கிற மொத்த இரும்பு சத்தையும் எடுத்துரும். அளவோடு பயன்படுத்தும் பொழுது அது சூப்பராக நமக்கு பலன் தரும். இது ஒரு வகை. அடுத்து இந்த வாழை மரத்துக்கு வந்து சில பரிகாரங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது வாழைக்கண்டை வந்து நல்லா தானம் பண்ணுவாங்க. வாழைக்கன்று வாங்கி பழமையான சிவன் கோவிலில் வந்து தானமாக கொடுங்க. ரொம்ப பழமையான சிவன் கோயிலாக இருக்கலாம், ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலாக இருக்கலாம். ஸோ ஊர் எல்லையில் ஒதுக்குப்புறத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலாக இருக்கலாம், ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோயிலாக இருக்கலாம். இல்லைங்க அந்த மாதிரி கோவில் இல்லைங்க அப்படின்னும் பொழுது ஊர் எல்லையில் எல்லா காவல் தெய்வமும் இருக்குங்க. எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு காவல் தெய்வம் ஊர் எல்லையில் இருக்கும். ஸோ அது போல் இருக்கக்கூடிய கோவிலுக்கு இது போல் வாழைக்கன்று வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அப்படி தானமாக கொடுக்கும் பொழுது உங்கள் கையாலேயே வந்து அந்த வாழைக்கண்ணை வந்து நீங்கள் நட்டு வைங்க. அந்த வாழைக்கண்ணை வந்து நீங்கள் நட்டு வைக்கும்பொழுது என்ன ஆகும்னா, அதுக்குன்னு வந்து சில இந்த நவதானியங்கள்லாம் இருக்குது இல்லையா, நவதானியத்தெல்லாம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி நல்லா ஊற போட்டு அந்த தானியத்தோட தண்ணி எடுத்து நீங்கள் நட்டு வச்சு அந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு வாங்க. ரொம்ப ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிட்டு வாங்க. வேண்டிக்கிட்டு கண்டினியூஸாக பாருங்கள். அது நல்லா அழகாக செழிப்பாக வளர உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தோஷம், சனியால் ஏற்பட்ட தோஷம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகிறத உங்களால் உணர முடியும். உங்களுக்கு அப்போ தான் இவ்வளோ நாள் வந்து கிணத்துக்குள்ளேயே இருந்த நீங்கள் உங்களுக்கு ஒரு கை வரும், உங்களை காப்பாற்றுறதுக்கு யாராவது வருவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட அனுபவத்தில் நடக்கும். நீங்கள் அனுபவ ரீதியாக சில விஷயங்களை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் பிடிபடும். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத அனுபவம் தான் பேசும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய விஷயங்கள், நிறைய பரிகாரங்கள் சனிக்குன்னு வந்து சொல்லப்பட்டு இருக்குது. அது எதோட எது தொடர்பில் இருக்குது அப்படின்றத வந்து கரெக்டாக நம்ம பிடிச்சிட்டோன்னா நமக்கான தீர்வுகள் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் சனியால் ஏகப்பட்ட துன்பங்கள், பாதிப்புகள் இருக்கும் பொழுது இந்த வாழையை வந்து அதிகமாக பயன்படுத்தி பாருங்கள். நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது போன்ற ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பரிகார தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம லிங்காஸ்ரீ ஜோதிடம் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டுகளை வந்து பதிவு பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் பார்க்கணுன்னா அதுக்கு கட்டாயம் குருதட்சணை உண்டு. ஸோ உங்கள் ஜென்ம ஜாதக பலன்கள் பற்றின தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைதிலி.